இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங்கில் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பற்றி பார்த்தோம். ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்னு என்னென்னு பார்த்துட்டு கான்செப்ஷுவலாக பார்த்துட்டு அப்புறம் இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்குக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கில் 2 டைப் இருக்குது, அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் அப்புறம் டிவைசிவ் கிளஸ்டரிங்னு. சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பற்றி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து கிளஸ்டரிங்னா என்னென்னு புரியும், அன்லேபிள்டு டேட்டானா என்னென்னு புரியும். இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்குமே புரியும். ரைட். ஸோ ஃபஸ்ட் வந்து அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங்கில் என்ன ஆகும்னா, அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் எப்படி கிளஸ்டரிங் பண்ணோம்னா, ஈச் டேட்டா பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிளஸ்டர்னு வந்து கன்சிடர் பண்ணோம். ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுமே வந்து கிளஸ்டர்னு ஃபஸ்ட்டு வந்து அது கன்சிடர் பண்ணும். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக வந்து பாருங்கள், எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிளஸ்டர்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங்கில். அப்புறமா இந்த கிளஸ்டர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். எப்படி? ரைட். ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னா, இந்த மாதிரி எது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளஸ்டரிங் பண்ணுவோம்னா, டில் த என்டையர் டேட்டா செட் பிகம்ஸ் அ சிங்கிள் கிளஸ்டர். ரைட். ஸோ இதுதான் வந்து அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம பாட்டம் அப்புன்னு சொல்லுறோம். ஏன் நம்ம வந்து இதுக்கு பேர் பாட்டம் அப்புன்னு கொடுத்துருக்கோம்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து கிளஸ்டராக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டரோட சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. அதனால் பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு டில் நம்ம என்டையர் டேட்டா செட் வந்து ஒரு கிளஸ்டர் ஆகிற வரைக்குமே வந்து இந்த கிளஸ்டரிங் அல்கோரிதம் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ரைட். அதனால இது வந்து பாட்டம் அப் கிளஸ்டரிங். இதுவே வந்து டிவைசிவ் கிளஸ்டரிங் வந்து சேம் அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங்க்கு ஆப்போசிட் வந்து டிவைசிவ் கிளஸ்டரிங். ஸோ டிவைசிவ் கிளஸ்டரிங்கில் என்ன ஆகும்னா, இந்த என்டையர் டேட்டா செட்டை வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் கிளஸ்டராக வந்து அஷ்யூம் கன்சிடர் பண்ணும். அப்புறம் இந்த டேட்டா செட்குள்ளே இருக்கிற சின்ன குரூப்ஸ் வந்து கிளஸ்டராக வந்து அது நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணும். அப்புறம் இந்த குரூப்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து அது வந்து கிளஸ்டர் பண்ணும். ரைட்டா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் டிவைசிவ் கிளஸ்டரிங். ஸோ டிவைசிவ் கிளஸ்டரிங்கில் ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக ஒரு டேட்டா செட்டை வந்து ஒரு என்டையர் டேட்டா செட்டை ஒன் கிளஸ்டராக கன்சிடர் பண்ணும். அப்புறம் அந்த டேட்டா செட்குள்ளே இருக்கிற குரூப்ஸை வந்து கிளஸ்டர் பண்ணும். அப்புறம் அந்த குரூப்ஸ்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கிளஸ்டர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிவைசிவ் கிளஸ்டரிங். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்காக நம்ம வந்து டாப்லேருந்து ஆரம்பித்தோம், அதாவது என்டையர் டேட்டா செட்லேருந்து ஆரம்பித்தோம். அப்புறம் சின்னதாக டில் ஈச் டேட்டா பாயிண்ட் வந்து கிளஸ்டர் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம கிளஸ்டரிங் பண்ணோம் டிவைசிவ் கிளஸ்டரிங்கில். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேசிக்காக நம்ம யூக்ளிடியன் டிஸ்டன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னா என்னென்னு. இன்ஃபேக்ட் கேஎன்என் வீடியோலும் சரி, கே மீன்ஸ் கிளஸ்டரிங்கும் சரி, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலி நியூமரிக்கல் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த நியூமரிக்கல் சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னா, நம்மக்கிட்ட ஆக்சுவலி டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. டேட்டா பாயிண்ட்ஸ்னால் எல்லாருக்கும் என்னென்னு தெரியும்னு நம்புறேன். ஸோ பேசிக்காக வந்து இட்ஸ் நத்திங் பட் கோஆர்டினேட்ஸ். அதாவது எக்ஸ்,y பாயிண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, எக்ஸ்,y. ஸோ இதுதான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. P1, P2, P3, P4, P5 5 டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 5 டேட்டா பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதாவது P1க்கும் P2க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 0.10, P1க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் 0.41, P1க்கும் P4க்கும் 0.55, P1க்கும் P5க்கும் 0.35. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நல்லா கவனிங்க, P1க்கும் P2க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 0.10 இருக்குது. அதே மாதிரி P2க்கும் P1க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 0.10 இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு புரியுதா? சப்போஸ் P1 to P2 நான் டிஸ்டன்ஸ் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ரைட். P1 to P2 டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து P2 to P1 டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சேமாக தானே இருக்கணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் வருது. 0.10 வருது பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 0.41 வந்து P1க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி P3க்கும் P1க்கும் டிஸ்டன்ஸ் அகைன் 0.41 இருக்குது. ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸில் எந்த டிஸ்டன்ஸ் வந்து லீஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பேசிக்காக அந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 0 வந்து ஆக்சுவலி லீஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஜீரோங்கிற இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா இந்த 0 இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஏன்னா இந்த 0 வேல்யூஸ்லாம் பாருங்கள், 0 வேல்யூஸ்லாம் இந்த டயக்னலாக இருக்குது பேசிக்காக. ஸோ வாட் டஸ் இட் மீன்?
P1க்கும் P1க்கும் டிஸ்டன்ஸ் 0, P2க்கும் டிஸ்டன்ஸ் 0, P3க்கும் டிஸ்டன்ஸ் 0. பேசிக்காக ஒரு டேட்டா பாயிண்ட்லேருந்து அதே சேம் டேட்டா பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் 0வாக தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இட்ஸ் a வெரி ட்ரிவியல் கேஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஜீரோங்கிற கேஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸாக எடுக்கிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் 0. ஸோ எக்ஸப்ட் 0 வந்து நெக்ஸ்ட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 0.10. ஸோ அதனால் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எந்த ரெண்டு பாயிண்டோட பாயிண்ட் இது வந்து ஆக்சுவலி P1க்கும் P2க்கான டிஸ்டன்ஸ், ரைட்? P1க்கும் P2க்கான டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் நம்ம இந்த P1 P2 வந்து நம்ம கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணிடுவோம் இப்போது. ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லைக் P1 P2 வந்து நான் கிளஸ்டராக ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இந்த P1 P2 வந்து நான் கம்பைன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இப்போ P1 P2 நான் கம்பைன் பண்ணியாச்சு. P1 P2 கம்பைன் பண்ணி நான் வந்து P12 நான் எழுதுறேன், ரைட்? இந்த P12க்கும் மிச்ச டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் நான் அகைன் வந்து டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும் இப்போ. ஸோ அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம்னா அதை தான் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து P12க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ P12க்கும் P3க்கும் எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணலாம்னா ஃபஸ்ட் வந்து P1 அப்புறம் P3க்கு வந்து டிஸ்டன்ஸ் பாருங்கள். P1க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் என்னது, இட்ஸ் 0.41, ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட் P2க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். P2க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 0.64. ஸோ இது ரெண்டுலேயே வந்து எது மினிமம், ஆக்சுவலி 0.41 தான் மினிமம். அதனால் வந்து P1 to P3க்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0.41, ரைட்? ஸோ அதே மாதிரி சிமிலர்லி பாருங்கள், சிமிலர்லி வந்து P12க்கும் P4க்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். P12க்கும் P4க்கும் டிஸ்டன்ஸ். ஸோ P12க்கும் P4க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 0.55. அதே மாதிரி P2க்கும் P4க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 0.47. ஸோ இந்த 0.55க்கும் 0.47 எது வந்து மினிமம், 0.47 தான் மினிமம். அதனால் P1 to P4க்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.47, ரைட்? ஸோ இதே மாதிரி சிமிலர்லி நம்ம பண்ணுவோம். சிமிலர்லி அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள். P1 to P5க்கு டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ P1க்கும் P5க்கும் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து 0.35 கிடைக்குது. அதே மாதிரி P2க்கும் P5க்கும் டிஸ்டன்ஸும் 0.98 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் மினிமம் வந்து 0.35. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து எது வந்து மினிமம் வேல்யூ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வந்து எது மினிமம் வேல்யூ, இதில் வந்து மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஜீரோஸ்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, ரைட்? டயகனல் ஜீரோஸ்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. மினிமம் வேல்யூ நம்ம பார்க்கணும். மினிமம் வேல்யூ வந்து ஆக்சுவலி 0.35 இஸ் த மினிமம் வேல்யூ. ஸோ இந்த மினிமம் வேல்யூ வந்து எந்த கிளஸ்டருக்கு சேருது, ஆக்சுவலி எந்த டிஸ்டன்ஸுக்கு சேருது, P12க்கும் P5க்கும் டிஸ்டன்ஸு, ரைட்? அதனால் P1 to P5 வந்து நம்ம வந்து கிளஸ்டராக பண்ணிவிடுவோம், அதாவது கம்பைன் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அதை கம்பைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பேசிக்காக வந்து P1 to P5 வந்து கம்பைன் பண்ணுறேன். ஸோ P1 to P5 கம்பைன் பண்ணும்போது அகைன் வந்து நம்ம முன்னாடி எப்படி வந்து நம்ம மினிமம் ஆஃப் 2 டிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன், P12க்கும் P5க்கும் வந்து P1 to P3க்கு வந்து நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதாவது P125 ஆக்சுவலி திஸ் இஸ் P1 to P5 கம்பைன் பண்ணால் இட் வில் பிகம் P125, ரைட்? P125க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நான் வந்து ஃபஸ்ட் வந்து P12க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் P5க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். இது ரெண்டில் எது மினிமமோ அதை தான் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பார்ப்போம். ஸோ P1 to P3. ஸோ P1 to P3 டிஸ்டன்ஸ் வந்து 0.41. அப்புறம் நம்ம வந்து P1 to P5க்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் 0.35, ரைட்? Let me check once again. All right. So இது வந்து நான் அப்படியே ஒரு தாட்டி காப்பி பண்ணிக்கிறேன் ஃபார் ரைட். ஸோ இப்போ பார்ப்போம் பாருங்கள், தெளிவாக புரியும். ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எது கண்டுபிடிக்கணும், P1 to P3க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ P1 to P3க்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ், ஆக்சுவலி இட்ஸ் P1 to P3 டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0.41. அதே மாதிரி இப்போ P5க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். P5க்கும் P3க்கும் டிஸ்டன்ஸ் இட்ஸ் 0.85, ரைட்? ஸோ இந்த 0.41லையும் 0.85ல எது வந்து மினிமம், இட்ஸ் 0.41, ரைட்? அதனால் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து 0.41 நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி வந்து இந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்கள். 0.41 வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.47 அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் அகைன் வந்து அதே எப்பயும் போல் நான் வந்து ஒரு டேபிள் ட்ரா பண்ணியிருக்கேன். பேசிக்காக வந்து இந்த P12 பாயிண்ட்டையும் P5 பாயிண்ட்டையும் வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கம்பைன் பண்ணி P125 எழுதியிருக்கேன். ஸோ அகைன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிடச்சிருக்கு. அகைன் இந்த டேபிள் வந்து மினிமம் பாயிண்ட் பார்க்குறேன். மினிமம் பாயிண்ட் வந்து 0.41. இப்போ இந்த 0.41 வந்து எதோட காம்பினேஷன், ஆக்சுவலி இந்த P125க்கும் P3லையும் வந்து பார்த்தீங்கன்னா P125 P3யோட டிஸ்டன்ஸ் வந்து 0.41. ஸோ அதனால் இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு வந்து அகைன் வந்து இந்த மாதிரி நான் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிப்பேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலாக மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் கிடைக்குது, ரைட். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மெர்ஜும் நம்ம பண்ணிட்டோம். பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் கிளஸ்டர்ஸாக. அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கிளஸ்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம், அதாவது கிளஸ்டர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம். ஃபஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக இருந்துச்சு, அப்புறம் வந்து P12 கிடச்சிது, அப்புறம் P125 கிடச்சிது, அப்புறம் இப்போ பாருங்கள் P1235 கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து அகைன் இந்த டேபிள் வந்து நம்ம கிளஸ்டராக பண்ணோம்னா நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், P12345 கிடச்சிரும். அதாவது என்டையர் டேட்டா செட் வந்து கிளஸ்டராக மாறிடும், ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுவுமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம், இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து P12 நம்ம கிளஸ்டர் பண்ணோம், ரைட். அப்புறமா வந்து P12 அப்புறம் P5 கிளஸ்டர் பண்ணோம், அப்புறம் P125 அப்புறம் P3 கிளஸ்டர் பண்ணோம், அப்புறம் P125 P3 P4 வந்து நம்ம என்டையர் டேட்டா செட் கிளஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இந்த ரெப்ரசன்டேஷன் பேர் டெண்டோகிராம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெண்டோகிராம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா P1 P2 வந்து கிளஸ்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து P1 P5 கிளஸ்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து P125 அப்புறம் P3 வந்து கிளஸ்டர் பண்ணியிருக்கோம், ரைட். அண்ட் அப்புறம் வந்து இந்த என்டையர் டேட்டா செட் வந்து கிளஸ்டராக இருக்குது. ஸோ இந்த டெண்டோகிராம் வச்சு தான் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதை வந்து இப்போ நான் கோடு காமிக்கிறேன், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த கோடு மூலமா வந்து எப்படி கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன், ரைட். ஸோ நம்ம கோட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ பேசிக்காக வந்து எப்படி நம்ம அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் பண்ணுறோன்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்காக இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளஸ்டராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அப்புறம் போக நம்ம வந்து கிளஸ்டர் சைஸை வந்து இந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் வச்சு நம்ம வந்து கிளஸ்டரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம் டில் அவர் என்டையர் டேட்டா செட் பிகம்ஸ் ஒன் சிங்கிள் கிளஸ்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம் தெரியுமா, அதாவது இப்போது ஒரு மெத்தட் இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இந்த மெத்தடில் வந்து நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம், ரைட். ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் தெரியுமா. ஸோ இந்த மெத்தட் பேர் ஆக்சுவலி இந்த மினிமம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணால் இந்த மெத்தட் பேர் ஆக்சுவலி சிங்கிள் லிங்கேஜ்னு நம்ம சொல்லுவோம், சிங்கிள் லிங்கேஜ், ரைட். அதுவே வந்து சப்போஸ் இந்த மினிமம் யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும், அதுக்கு பேர் கம்ப்ளீட் லிங்கேஜ். ஸோ நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக படிப்பீங்க. ஸோ சிங்கிள் லிங்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுவோம், மினிமம் ஆஃப் த டிஸ்டன்சஸ். அது வந்து கம்ப்ளீட் லிங்கேஜில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் லிங்கேஜஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ரைட். ஸோ அதான் வந்து சிங்கிள் லிங்கேஜுக்கும் கம்ப்ளீட் லிங்கேஜுக்கும் டிஃப்ரென்ஸ். சிங்கிள் லிங்கேஜ்னா மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துப்போம். கம்ப்ளீட் லிங்கேஜ்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துப்போம். சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், டேட்டா சயின்ஸ் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க கேட்க சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து கேட் டேட்டா சயின்ஸ் பேப்பரில் வந்து இந்த சிங்கிள் லிங்கேஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் எனக்கு ஞாபகம் வருது, அதனால உங்ககிட்ட சொன்னேன், ரைட். இன்டர்வியூஸில் வந்து சிங்கிள் லிங்கேஜ் கம்ப்ளீட் லிங்கேஜ் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் இருக்குது. ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கில் 2 டைப் இருக்குது, அக்ளோமரேட்டிவ், டிவிசிவ் கிளஸ்டரிங். அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங்கில் வந்து சிங்கிள் லிங்கேஜ், கம்ப்ளீட் லிங்கேஜ் இருக்குது. ஸோ சிங்கிள்னா வந்து இட்ஸ் மினிமம், கம்ப்ளீட்டாக இட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் சொல்லலாம், ரைட். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இப்போ கோடுக்கு போவோம். ஸோ கோடு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கோடு பார்த்துட்டு நான் வந்து அந்த டெண்டோகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட். ஸோ சேம் வந்து சிமிலர்லி நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் டேட்டா செட் வச்சு நம்ம பண்ணோம் தெரியுமா, சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த டேட்டா செட் காமிச்சிட ஒரு டைமு. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாருங்கள், சூப்பர் மார்க்கெட் டேட்டா செட்டில் வந்து ஜெண்டர், ஏஜ், ஆனுவல் இன்கம், ஸ்பெண்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து லேபிள் இல்லை. ஆக்சுவலி நம்ம எதை ப்ரெடிக்ட் பண்ணணும், எதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லேபிள் இல்லை. திஸ் இஸ் அன்லேபிள்டு டேட்டா செட். அன்லேபிள்டு டேட்டா செட்டை தான் வந்து நம்ம இந்த கிளஸ்டரிங் ஆல்கோரிதம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் ஆல்கோரிதம். ஸோ இதை பற்றிலாம் நான் ப்ரீவியஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அன்சூப்பர்வைஸ்டு என்னன்னு தெரியல, அன்லேபிள்டு டேட்டானா என்னன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ பேசிக்காக இந்த டேட்டா செட் வந்து அன்லேபிள் டேட்டா செட். இது 4 காலம் தான் இருக்குது. இந்த 4 காலம் வச்சு இந்த ஈச் காலம் வந்து எந்த கிளஸ்டருக்கு சேருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்பயும் போல் இந்த டேட்டா செட்டை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த கேகில் போய் இந்த ஒரு நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆட் அப்லோடுன்னு இருக்குது பாருங்கள், சரி ஆட் இன்புட் இருக்குது பாருங்கள். இந்த ஆட் இன்புட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் இந்த மால் கஸ்டமர்னு டைப் பண்ணுங்கள். மால் கஸ்டமர் டேட்டா செட் அது வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக எப்பயும் போல் நான் வந்து எனக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். NumPy, Pandas, Matplotlib எனக்கு டேட்டா விஷுவலைசேஷனுக்கு தேவை. ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பயும் போல் என்னோட டேட்டா செட்டை வந்து நான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னோட CSV ஃபைலை ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரீட் பண்ண டேட்டா வந்து ஆக்சுவலி DFங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. அண்ட் இது வந்து திஸ் இஸ் லைக் எனக்கு வந்து இந்த 3rd 4th காலம் தான் எனக்கு தேவை. அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த 3,4 கொடுத்துருக்கேன் பேசிக்காக, ரைட். ஸோ அதை தான் வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா, அதாவது என்னோட டேட்டா செட் டாட் ஐலாக். ஸோ இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் அ பேண்டாஸ் திங் இது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
இது வந்து ஆக்சுவலி திஸ் ரெப்ரசன்ஸ் த காலம் 3,4ங்கிறது திஸ் ரெப்ரசன்ஸ் த காலம். எனக்கு வந்து ரோ வந்து எல்லா ரோவும் எனக்கு வேணும், அதனால் வந்து நாங்கள் எதுவுமே ஃபில் பண்ணல. ஸோ 3,4 இஸ் த காலமோட ரேஞ்சு. ஸோ நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ், ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து எப்பயுமே கிளஸ்டரிங் அல்கோரிதம் எந்த ஒரு கிளஸ்டரிங் அல்கோரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எத்தனை கிளஸ்டர் நம்ம டேட்டா செட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எத்தனை கிளஸ்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, யூஸ்வலாக நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா, நம்ம டேட்டா செட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். காலம்ஸ் பாருங்கள், ஏஜ், ஜெண்டர், ஆனுவல் இன்கம், ஸ்பெண்டிங், ஸ்கோர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளாட் வந்து நான் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒவ்வொரு பிளாட் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏஜ் வர்சஸ் ஸ்பெண்டிங் ஸ்கோர் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ட்ரா பண்ணி பார்த்தா எனக்கு இப்படி வருது. ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் வந்து எனக்கு எந்த ஒரு கிளஸ்டரும் ஃபார்ம் பண்ண முடியல பேசிக்காக. நெக்ஸ்ட் வந்து ஏஜுக்கும் ஆனுவல் இன்கம்க்கும் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது, எனக்கு வந்து எந்த ஒரு கிளஸ்டரும் பண்ண முடியல. அண்ட் சிமிலர்லி ஆனுவல் இன்கமுக்கும் ஸ்பெண்டிங் ஸ்கோருக்கும் வந்து ஒரு கிளஸ்டர் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பேசிக்காக சம் கைண்ட் ஆஃப் கிளஸ்டர்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இது ஒரு கிளஸ்டர் பண்ணலாம், அப்புறம் இது ஒரு கிளஸ்டர், அப்புறம் இந்த சென்டரில் ஒரு கிளஸ்டர் பண்ணலாம், இது லெஃப்ட்டில் ஒரு கிளஸ்டர் பண்ணலாம், ரைட் பாட்டமில் ஒரு கிளஸ்டர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இது மூலயமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஆனுவல் இன்கம் அப்புறம் இந்த ஸ்பெண்டிங் ஸ்கோர் இந்த 2 ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பர் கிளஸ்டர் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போது நம்ம டென்டோகிராமுக்கு வருவோம். ஸோ நம்ம டென்டோகிராம் வந்து நான் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ டென்டோகிராம் நம்ம எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணலாம்னா, இந்த சைபைன்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஆக்சுவலி திஸ் இஸ் அ டேட்டா சயின்ஸ் லைப்ரரி. இந்த டேட்டா சயின்ஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஹைரார்கின்னு ஒரு இந்த கிளஸ்டர்ஸில் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்னு ஒரு கிளாஸ் இருக்குது பேசிக்காக, ரைட். ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த விஷுவலைஸ் பண்ணலாம். இதுதான் அதுக்கான கோட். ஆக்சுவலி பாருங்கள், பேசிக்காக வந்து லிங்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆக்சுவலி சிங்கிள் லிங்கேஜ் பேசிக்கலி. ஸோ இந்த டயக்ராம் இருக்குது தெரியுமா, இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன் பேசிக்காக. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து என்னோட பெயிண்டில் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரைட். ஸோ இதை வந்து நான் இங்கேயே பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இதில் நல்லா பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் வந்து டென்டோகிராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டயக்ராமில் வந்து நீங்கள் எப்படி நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் பேசிக்காக வந்து இந்த வெர்டிகல்ஸ்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி வெர்டிகல்ஸ்லாம் பார்க்கணும். இந்த வெர்டிகல்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இந்த வெர்டிகல்ஸில் ரைட், இந்த மாதிரி வெர்டிகல்ஸ் பாருங்கள். இந்த வெர்டிகல்ஸில் வந்து எது வந்து மேக்ஸிமம் ஹைட் இருக்குன்னு பாருங்கள். இந்த வெர்டிகல்ஸில் ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஹைட் இருக்குன்னு பாருங்கள் பேசிக்காக. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு இன்ட்யூட்டிவாக இந்த ஒரு வெர்டிகல் வந்து மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் வந்து இது வந்து மேக்ஸிமம் ஹைட் கிடையாது. ஏன் இந்த ஒரு வெர்டிகல் வந்து மேக்ஸிமம் ஹைட் கிடையாதுன்னா, இந்த வெர்டிகலுக்கு அப்படியே ஹாரிசான்டலாக பாருங்கள் எதாவது கட் ஆகுதான்னு. ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு கட் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்து இப்படி கட் பண்ணுது. அதனால் வந்து திஸ் இஸ் நாட் அ மேக்ஸிமம் வெர்டிகல், ரைட். ஸோ நம்ம மேக்ஸிமம் வெர்டிகல் வந்து இன்க்ளூடிங் கட் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பார்ப்போம், இந்த ஒரு வெர்டிகல் பார்ப்போம். ஸோ இந்த வெர்டிகல் பாருங்கள், இந்த வெர்டிகல் வந்து எங்கேயாச்சும் கட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அகைன் வந்து இங்கே கட் ஆகுது, ரைட். அகைன் வந்து திஸ் இஸ் நாட் அ மேக்ஸிமம் வெர்டிகல் ஆக்சுவலி நம்ம டயக்ராமில், ரைட். ஸோ சிமிலர்லி வந்து இந்த வெர்டிகல் பாருங்கள், இந்த வெர்டிகல் ஆல்ரெடி குட்டியாக தான் இருக்குது, அதனால் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்புறம் இந்த ஒரு வெர்டிகல் பாருங்கள். இந்த ஒரு வெர்டிகல் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த ஒரு வெர்டிகல் பார்க்கும்போது ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இங்கேயே கட் ஆகிடுது. ஆக்சுவலி இங்கேயே வந்து கட் ஆகிடுது, ரைட். ஸோ இப்படி இங்கே ஒரு ஹாரிசான்டல் லைன் கட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் நாட் அ மேக்ஸிமம் வெர்டிகல். அப்புறம் இந்த ஒரு வெர்டிகல் பாருங்கள். இந்த வெர்டிகலில் வந்து எங்கேயாச்சும் கட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து ரைட் அகைன் வந்து இங்கே கட் ஆகுது பாருங்கள். ஸோ அகைன் வந்து இப்படி கட் ஆகுது, இந்த ஒரு ஹாரிசான்டல் லைன் கட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் நாட் அவர் மேக்ஸிமம் வெர்டிகல், மேக்ஸிமம் லென்த் வெர்டிகல். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வெர்டிகல் பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் வெர்டிகலில் நம்மளால் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெர்டிகலுக்கு வந்து லைக் இங்கே கட் ஆகுது ஆக்சுவலி, ரைட். இங்கே கட் ஆகுது. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி மேக்ஸிமம் வெர்டிகல். பேசிக்காக நம்ம கட் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் லென்த் பார்த்தா இந்த வெர்டிகல் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, ரைட். இந்த ஒரு வெர்டிகல் மேக்ஸிமமாக இருக்குது. இந்த பிக் வெர்டிகல் பாருங்கள். இந்த ஒரு பெரிய வெர்டிகலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பெரிய வெர்டிகலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி நம்மளுக்கு கிடச்சதில் லைக் இந்த ஒரு வெர்டிகல் தான் பெருசாக இருக்குது. ஸோ இந்த வெர்டிகலில் அப்படியே வந்து இந்த வெர்டிகல் அப்படியே கட் பண்ணுங்கள். இந்த கட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹாரிசான்டல் லைன் இருக்குது தெரியுமா, இந்த கட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து எத்தனை இடத்துல வந்து ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, அண்ட் தென் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, ரைட். அண்ட் அகைன் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, அண்ட் தென் அகைன் வந்து இங்கே இன்டர்செக்ட் ஆகுது.
ரைட். ஸோ டோட்டலாக எத்தனை இன்டர்செக்ஷன் இருக்குது? டோட்டலாக வந்து 5 இன்டர்செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 5 இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா நம்மளோட ஆப்டிமல் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து 5 கிளஸ்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி வந்து இந்த டெண்டோகிராம் யூஸ் பண்ணி நம்ம கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலாக நம்ம வெர்டிகல்ஸ் பார்த்துட்டு நம்ம கட்ஸ் பார்த்தோம், ரைட். ஸோ இந்த ஒரு வெர்டிகல் தான் இந்த நம்ம இப்போ சூஸ் பண்ண வெர்டிகல் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வெர்டிகல். இந்த வெர்டிகல் வந்து பேசிக்காக வந்து இந்த வந்து ஹாரிசான்டல் எங்கே கட் ஆகுதுன்னா இங்கே தான் கட் ஆகுது, ரைட். இந்த ஒரு ஹாரிசான்டல் லைனில் கட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த வெரி this is the largest possible vertical நம்ம டெண்டோகிராமில். ஸோ அதனால் இந்த வெர்டிக்கலில் மிட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். மிட் பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து எந்தெந்த பாயிண்ட்டில் கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ அதனால் 5 கிளஸ்டர்ஸ் இருக்குது நம்மளோட டேட்டா செட்டில். பேசிக்காக அதை இப்படி தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுவே வந்து நம்ம கே மீன்ஸில் நம்ம என்ன பண்ணோம், கே மீன்ஸில் WCSSன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரைட். வித்தின் கிளஸ்டர் சம் ஆஃப் ஸ்கொயர்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதாவது எல்போ மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். அந்த எல்போ மெத்தட் கிராஃப் வரைஞ்சு நம்ம கண்டுபிடிச்சோம். பட் ஆனால் இதில் வந்து இந்த டெண்டோகிராம் வச்சு தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். SK11 கிளஸ்டர்ஸில் வந்து அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டருங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணி நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் 5ன்னு கொடுக்குறேன். அண்ட் அஃபினிட்டி வந்து என்ன டிஸ்டன்ஸ் மெஷர், நியூக்ளியேடியன் டிஸ்டன்ஸ். அப்புறம் லிங்கேஜ் வந்து வார்டுன்னு கொடுக்குறேன். இது வந்து ஆக்சுவலி டிஃபால்ட்டாக நம்ம இப்படி தான் கொடுக்கணும், ரைட். அண்ட் ஸோ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன், என்னோட மாடல் ஃபிட் பண்ணுறேன் பேசிக்காக. ஸோ மாடல் ஃபிட் பண்ணி நான் வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்குறேன். ப்ரெடிக்ஷன் பாருங்கள், எனக்கு வந்து 0 1 2 3 4 வருது. பேசிக்காக 5 கிளாஸஸ் இருக்குது. 0 1 2 3 4 5 கிளாஸஸ் இருக்குது. நம்ம நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ கொடுத்தோம், 5 கொடுத்தோம். இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கிளஸ்டர்ஸ் இந்த கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா இந்த டெண்டோகிராம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம், ரைட். அண்ட் இதை வந்து நான் விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த விஷுவலைசேஷனுக்கு வந்து அகைன் வந்து ஸ்கேட்டர் ப்ளாட் ட்ரா பண்ணுறேன். ஸ்கேட்டர் ப்ளாட் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து லைக் எனக்கு வந்து 0னா இந்த கலர், 1னா இந்த கலர், 2னா இந்த கலர், 3னா வேறு கலர், 4னா வேறு கலர். ஸோ ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் தரேன். கலர்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுறேன். விஷுவலைஸ் பண்ணால் பாருங்கள் எனக்கு இப்படி இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக கிளஸ்டர் பண்ண முடியுது அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி, ரைட். அதாவது ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி நம்மளால் ப்ராப்பராக கிளஸ்டர் பண்ண முடியுது. அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைனலாக வந்து நம்மளோட டேட்டா செட் நம்ம பார்த்தோம் தெரியுமா. டேட்டா செட்டில் வந்து 4 ஆட்ரிபியூட்ஸ் இருந்துச்சு. ஏஜ், ஜெண்டர், ஆனுவல் இன்கம், ஸ்பெண்டிங் ஸ்கோர் இருந்துச்சு. நான் கிளஸ்டர் கண்டுபிடிச்சேன் தெரியுமா. என்னோட கிளஸ்டர் நம்ம இப்போ கிளஸ்டரிங் பண்ண தெரியுமா. நம்ம கிளஸ்டரிங் வேல்யூ வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் பேசிக்காக. ஸோ கிளஸ்டரிங் வேல்யூ ஆட் பண்ணுறேன். அதாவது என்னோட டேட்டா செட்டில் வந்து ஒரு புது காலம் ஆட் பண்ணுறேன். புது காலம் வந்து கிளஸ்டர்னு ஆட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, எனக்கு வந்து புது ஒரு காலம் கிரியேட் ஆகுது. அந்த புது காலமில் வந்து கிளஸ்டர் காலம். அது அந்த கிளஸ்டர் காலமில் வந்து ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எந்த கிளஸ்டருக்கு பிலாங் ஆகுது அப்படிங்கிறது வந்து அது சொல்லும், ரைட். அப்புறம் ஃபைனலாக வந்து ஸோ அந்த கிளஸ்டர் காலம் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 3D டயக்ராம் ட்ரா பண்ணி விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு லைப்ரரி தேவை நம்மளுக்கு. பிளாட்லின்னு ஒரு லைப்ரரி நம்மளுக்கு தேவை. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து எனக்கு தேவையான டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது ஆட்ரிபியூட்ஸ், ஏஜ், ஸ்பெண்டிங் ஸ்கோர், ஆனுவல் இன்கம். இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு 3D டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த 3D டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிளஸ்டர் பண்ணியிருக்கோம் பேசிக்காக, ரைட். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இட்ஸ் குவைட் அமேசிங், ரைட். லைக் நம்ம இந்த டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணி ஒரு நம்மளுக்கு என்னன்னே தெரியாத ஒரு டேட்டா செட்டை வந்து நம்மளால் வந்து கிளஸ்டர் பண்ண முடியுது. ஸோ இதனால் என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ்னா, சப்போஸ் வந்து லெட்ஸே வந்து இந்த ப்ளூ கலராக ஒரு கிளஸ்டர் இருக்குது தெரியுமா. இந்த ப்ளூ கலர் கிளஸ்டரில் இருக்கிற, ரைட். ஸோ பேசிக்காக இந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்க கிளஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த செட் ஆஃப் பீப்புள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த செட் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் கூட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணலாம், எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸும் நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து நம்ம பிக் MNCs, இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுது பேசிக்காக. ஸோ நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டு அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெய்ட் அட்வர்டைசிங்லாம் இருக்குது. இந்த பெய்ட் அட்வர்டைசிங்கில் சப்போஸ் என்னோட கண்டென்ட் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்னு இருக்குது. இப்போ ஸோ என்னோட எஜுகேஷன் கண்டென்ட்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சம் அமௌண்ட் கொடுத்து நான் வந்து பெய்ட் அட்வர்டைசிங் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்லாம் பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்னோட கண்டென்ட்ஸ்லாம் விசிபிளாக இருக்கும். ஸோ அவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் பேசிக்காக. அந்த டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி கிளஸ்டரிங் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், லைக் ஒவ்வொரு குரூப் இருக்குது, 5 குரூப் இருக்குது பேசிக்காக. பிங்க், ப்ளூ, வயலட், ஆரஞ்சு, எல்லோ இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் அமேசிங், ரைட். ஸோ இந்த கோடை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ பேசிக்காக என்ன ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங்னா என்னென்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம்
அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங், டிவைசிவ் கிளஸ்டரிங் பற்றி பார்த்தோம். அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் தான் இப்போ நான் கோட் காமிச்சிருக்கேன். டிவைசிவ் கிளஸ்டரிங் இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் புரிஞ்சாலே வந்து டிவைசிவ் கிளஸ்டரிங் புரிஞ்ச மாதிரி தான். எக்ஸாக்ட் அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் ஆப்போசிட் தான் வந்து டிவைசிவ் கிளஸ்டரிங். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் அகைன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.